ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் பூலியன் டேட்டா டைப்பை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் டேட்டா டைப்ஸ் என்னென்ட்டு. இதில் வந்து டீப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டீஜர் டேட்டா டைப். இன்டீஜர் ஆர் த ரியல் நம்பர் விச் டஸ் நாட் ஹாவ் எனி டெசிமல் பாயிண்ட். இப்போன்னா என்னென்னா, இன்டீஜர் வந்து ஒரு இன்டீஜர்னால் நம்பர், அந்த நம்பரில் வந்து டெசிமல் பாயிண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. லைக் ரவுண்ட் நம்பராக இருக்கணும். இன்டீஜர்னால் இப்போ 10, 15 அந்த மாதிரி ரவுண்ட் நம்பராக இருக்கணும். 10.5, 10.10 இதெல்லாம் வந்து இன்டீஜரில் வராது. ஸோ இன்டீஜர் கேன் பி அ பாசிட்டிவ் நம்பர் ஆர் அ நெகட்டிவ் நம்பர். இன்டீஜர் வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு நம்பராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்டீஜரோட ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து இன்ட். டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் இன்டீஜர் வந்து 0. இது வந்து எப்போவுமே டிஃபால்ட்டாக இன்டீஜரை நீங்கள் போட்டிங்கன்னா 0 தான் வரும். இப்போ நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்க்கு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம A = 10. 10 வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். டைப் ஆஃப் A. டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் இன்டீஜர்னு வரும். இந்த டைப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த டைப் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்னென்ன டேட்டா டைப் வந்து எந்த டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், இல்லை என்ன வேல்யூ வந்து எந்த டேட்டா டைப்பில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு டைம் பார்க்கலாம். டைப் ஆஃப் A. நம்ம இங்கே வேரியபிளும் கொடுக்கலாம், இல்லை வேல்யூவும் கொடுக்கலாம். எதுக்கு வேணால் அது காட்டும். கிளாஸ் இன்ட்டுக்கும். இப்போ வந்து மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். டைப் ஆஃப் 10. இதையும் பண்ணால் நம்மளுக்கு கிளாஸ் இன்ட்டுன்னு தான் வரும். டைப் ஆஃப் -10. இதுக்கும் நம்மளுக்கு வந்து கிளாஸ் இன்ட்டுன்னு தான் வரும், ஏன்னா எல்லாமே இன்டீஜர். ஸோ செகண்ட் டேட்டா டைப் ஃப்ளோட் இஸ் அ ரியல் நம்பர் விச் ஹாஸ் டெசிமல் பாயிண்ட். இப்போ என்னென்னா, ஒரு நம்பரில் வந்து பாயிண்ட்டோடு இருக்கிற நம்பர் வந்து லைக் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா 4.5, 5.5, 10.5 எல்லாமே ஃப்ளோட் நம்பர் தான். ஃப்ளோட் கேன் பி either பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஃப்ளோட் வந்து மைனஸ்லேயும் இருக்கலாம், இல்லை ப்ளஸ்லேயும் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோட் வந்து இருக்குன்னா ஒரு பாயிண்ட்டோட கண்டெயின் பண்ணி இருக்கணும், லைக் டெசிமல் பாயிண்ட்டோட. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃப்ளோட் வந்து ஃப்ளோட் இட் செல்ஃப். டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் ஃப்ளோட் வந்து 0.0. இப்போ செகண்ட் வந்து நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் பற்றி பார்ப்போம். ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு நம்ம எதனா ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு அது கூட நம்ம ஒரு ஃப்ளோட் வேல்யூ அசைன் பண்ணலாம். 10.15 இது வந்து ஃப்ளோட் வேல்யூ. இப்போ நம்ம இதுக்கு டைப் செக் பண்ணுவோம். டைப் ஆஃப் A செக் பண்ணால் இது கிளாஸ் ஃப்ளோட்டுன்னு காட்டும். கிளாஸ் ஃப்ளோட்டில் தான் அது வந்து டேட்டா டைப் அதோடது. இப்போ வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பார்க்கலாம். 10.25 இடி போட்டாலும் நம்ம கிளாஸ் ஃப்ளோட்டுன்னு தான் காட்டும். தேர்ட் டேட்டா டைப் வந்து காம்ப்ளெக்ஸ். த நம்பர் விச் ஹேஸ் போத் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் இஸ் கால்ட் அஸ் அன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் வந்து போத் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்னா, ஒரு நம்பரில் வந்து ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். இல்லை இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் என்னன்னா நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ வந்து ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் த ரியல் பார்ட் இஸ் நாட் மேண்டேட்ரி. இதில் வந்து ரியல் பார்ட் வந்து மேண்டேட்ரி இல்லை, பட் இமேஜினரி பார்ட் வந்து மேண்டேட்ரி. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் இட் செல்ஃப். டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வந்து 0J. இந்த 0J வந்து நம்ம கேப்ஸ்லேயும் வச்சுக்கலாம், J ஸ்மால்லேயும் வச்சுக்கலாம் J. ஆனால் Jயை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம வந்து வைக்க முடியாது. அது வந்து இமேஜினரி பார்ட் தான், ஆனால் Jயை தவிர்த்து வேறு எதுவும் வைக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்போட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எதுனா ஒரு வேரியபிள் எடுத்துங்க. Z = 3 + 3J. இப்படி போட்டோம்னா 3 + 3J போட்டோம்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கோ காம்ப்ளெக்ஸோட வேல்யூ. இப்போ வந்து இது டேட்டா டைப் செக் பண்ணுவோம். டைப் ஆஃப் Zன்னு போட்டால் நம்மளுக்கு கிளாஸ் காம்ப்ளெக்ஸ்னு வரும். நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸோட கிளாஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து 3ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ரியல் பார்ட், இதில் வந்து 3Jன்றது இமேஜினரி பார்ட். இதில் 3 வந்து நம்மளுக்கு வந்து மேண்டேட்ரி இல்லை, ஆப்ஷனல் தான். ஸோ 3J வந்து நம்மளுக்கு மேண்டேட்ரி. நம்மளுக்கு 0J வச்சு அட்லீஸ்ட் போட்டாகணும், அது வந்து மேண்டேட்ரி. ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Y = நான் வெறும் 3Jன்னு கொடுக்குறேன். இதுக்கும் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஆகும். டைப் ஆஃப் Y இதுக்கும் காம்ப்ளெக்ஸ்னு காட்டுதா. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இமேஜினரி பார்ட் மட்டும் தான் மேண்டேட்ரி, அந்த ரியல் பார்ட் வந்து மேண்டேட்ரி இல்லை. ஸோ ஃபோர்த் டேட்டா டைப் பூலியன். பூலியன் டேட்டா டைப் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் த டிஃபால்ட் அண்ட் நான் டிஃபால்ட் டேட்டா. இப்போ வந்து பைத்தானில் வந்து டிஃபால்ட் அண்ட் நான் டிஃபால்ட் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ பூலியன் டேட்டா டைப் ஹேஸ் 2 வேல்யூஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ ட்ரூ, செகண்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ்.
இது ரெண்டே வேல்யூ தான் இருக்குது. ஸோ இன் பைத்தான் ஆல் த டிஃபால்ட் வேல்யூஸ் ஆர் ரெப்ரசன்ட் as boolean false and all the non-default values are represented as a boolean true. இதில் வந்து இப்போது 0 0 0 0.0 0j இதெல்லாம் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ். நான் டிஃபால்ட் வேல்யூஸ்னால் அந்த ஜீரோஸை தவிர்த்து மற்ற எல்லாம் வருது எல்லாம் நான் டிஃபால்ட் வேல்யூஸ். நான் டிஃபால்ட் வேல்யூஸ்க்கு நம்ம வந்துட்டு ட்ரூ சொல்லுவோம், டிஃபால்ட் வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ஃபால்ஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பூலியன் வந்து பூல், BOOL பூல். ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ் தான் பூலியனுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பூலியனோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து பின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு ட்ரூ. அப்புறம் சின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஃபால்ஸ். இப்போ வந்து டைப் பார்ப்போம். டைப் ஆஃப் பி போட்டோன்னா நம்மளுக்கு என்ன காட்டும், கிளாஸ் பூல். இதுதான் நம்மளுக்கு வந்து பூலியனோடது டேட்டா டைப்பு. இதில் 2 வேல்யூ மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் டைப் பார்ப்போம். டைப் ஆஃப் ட்ரூன்னு போடுவோம். டைப் ஆஃப் ட்ரூன்னு போட்டால் நம்மளுக்கு பூல் தான் காட்டும். இப்போ வந்து செக் பண்ணுவோம் நம்ம. TY டைப் ஆஃப் ட்ரூன்னு அகைன் நம்ம போட்டு நம்ம என்டர் கொடுத்தோன்னா ஸோ நேம் எரர் நம்மளுக்கு வந்து ட்ரூ வந்து அப்பர் கேஸில் தான் இருக்கணும் ஸ்டார்டிங் லெட்ரு, ஃபால்ஸும் வந்து அப்பர் கேஸில் இருக்கும். அதுதான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது. பைத்தானில் அதுதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாமே லோவர் கேஸில் போட முடியாது, எல்லாமே அப்பர் கேஸில் போட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைத்தான் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இல்லை கோர்ஸ் பேசிக்ஸ்லேருந்து வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம்.